சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதனால எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்த பார்த்த உடனே இவ்வளவு மரங்கள் எல்லா மரமும் வச்சிருக்காங்க. பலா மரம் வச்சிருக்காங்க, மாமரம் வச்சிருக்காங்க, தென்னை மரம் வச்சிருக்காங்க, நெல்லி வச்சிருக்காங்க, சப்போட்டா இருக்கு, எல்லா மரமும் வீட்டை சுத்தி இருக்கு. இருந்தாலும் ஏன் மாடி தோட்டத்துல வைக்கணும்னு சொல்லி மெனக்கெட்டு வந்தாங்க அப்படிங்கறத ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். நான் இதுதான் கேட்டேன். ஆமா, இது செங்கோருக்கு நம்ம ஊர்ல உள்ளது. ஆமா, நம்ம ஊர் முக்கியமாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல செங்கோருக்குன்னு சொல்லி வச்சனால அதுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. ஆனா சாதாரண மற்ற பழங்கள்லாம் ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் விக்குதுன்னா இது 200 ரூபாய் கிலோ விக்குது. இப்ப மாடியில வச்சிருக்கோம்னா நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு மண்ணு கிளறி ஏதாவது கடல் பாசி வரும், வேப்ப முன்னாக்கு, மண்புழு வரும், இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சரி சரி. வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரி மூலமா கடந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது 2024 ஆகஸ்ட் மாதம் நம்ம ஒரு கஸ்டமருக்கு பழச்செடிகள் மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தோம். அந்த செடிகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி அவங்க வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதில் நிறைய பழங்கள் இருந்தது, அதாவது செங்கவர்கள் நிறைய காய்கள் இருந்தது. உடனே எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அதனால இப்போ நேரடியாக அங்கே வந்திருக்கிறேன். அக்டோபர் மாதத்துல எல்லா மரங்களுக்கும் உரம் வைக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா அப்போதான் அந்த ஜனவரி பிப்ரவரியில் காய்க்கிறதுக்கு சரியா இருக்குங்கிறத சொல்கிறோம். அதேமாதிரி தான் இப்போ இவங்களுக்கும் உரம் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். அது இவங்க எப்படி பராமரிச்சுட்டு வராங்க, இதில் எப்படி அவங்களுக்கு ஈடுபாடு வந்ததுன்னு கேட்கலாம். ஏன்னு கேட்டால் நான் வீட்டுக்கு இன்னைக்கு தான் பார்க்குறேன். சுற்றி ஒரு கிராமம் மாதிரியே இருக்குது. இது தாம்பரத்தில் சேலையூர் பக்கத்தில். அந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்க்கறது கஷ்டம் இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதனால எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்த பார்த்த உடனே இவ்வளவு மரங்கள் எல்லா மரமும் வச்சிருக்காங்க. பலா மரம் வச்சிருக்காங்க, மாமரம் வச்சிருக்காங்க, தென்னை மரம் வச்சிருக்காங்க, நெல்லி வச்சிருக்காங்க, சப்போட்டா இருக்கு, எல்லா மரமும் வீட்டை சுத்தி இருக்கு. இருந்தாலும் ஏன் மாடி தோட்டத்துல வைக்கணும்னு சொல்லி மெனக்கெட்டு வந்தாங்க அப்படிங்கறத ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். வாங்க சார், வாங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்லையா. ஓகே. எந்த ஊர் நீங்க? நான் கன்னியாகுமரி மாவட்டம், 5 கிராமம். 5 கிராமம். ஓகே. ஆமா. இப்போ ஏன் உங்களுக்கு இப்போ நிறைய சுத்தி மரங்கள் வச்சிருக்கீங்க? நீங்க சென்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? நான் சென்னைக்கு 35 வருஷம் ஆகுது. 35 வருஷம் ஆகுது. இப்படி இவ்வளவு நிறைய மரங்கள் வச்சிருக்கீங்க. அப்ப கூட மாடி தோட்டத்துல செடிகள் வளர்க்கணுங்கிறது எப்படி உங்களுக்கு இருந்தது? எனக்கு சுத்தி நிறைய மரங்கள் வச்சதுனால என்னன்னா சோலை மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா. அதனால எனக்கு எனக்கு பலன்கள் தரக்கூடிய சில இதுகள். அப்போ நான் கிரீன் லேண்ட் அந்த இதை பார்த்தேன், நர்சரி யூடியூப் மூலமா பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு கிருஷ்ணன் சொல்லி அந்த இது அந்த பேர் வந்தோடனே அப்போ ஒருவேளை நம்ம ஊர்க்காரங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே ஒரு போன் அடிச்சேன். அப்பதான் ஆனா இப்படி கொடுவாஞ்சூர்ல தான் இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் சரின்ட்டு உடனே போனேன். உடனே வண்டி எடுத்துட்டு நான் நேரம் அங்க போனேன். போன உடனே நிறைய இடங்களை காமிச்சாங்க. அங்க உள்ள மாடி தோட்டம், அங்க உள்ள செடிகள், மரங்கள் எல்லாத்தையும் காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. சரி, இங்க எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கேயே அவங்கள்ட்ட சொல்லி அண்ணன்ட்ட சொல்லி உடனே அந்த மரங்களும் கொஞ்சம் வாங்கி அங்கே அவங்க மூலமாட்டு அங்க இருந்து ஆட்களை அனுப்பி உரம் எல்லாமே அங்க இருந்தே அனுப்பி விட்டாங்க. இது எனக்கு இங்க பக்கத்துல சாணி உரம் இதெல்லாம் கிடைக்கும். ஆனாலும் அது எப்படி சரியான முறையில அந்த முறைக்காக நான் அதை கூப்பிட்டேன். இப்ப நீங்க பேசும்போதே சொன்னீங்க எனக்கு சுத்தி மரம் இருக்கு ஆனா காய்க்கல. ஆமா, கரெக்டா ஒரு பாயிண்ட். கரெக்டான பாக்குறவங்களுக்கு ஒரு மெசேஜ். ஆமா, எவ்வளவு மரம் இருந்தாலும் வெயில் பட்டாதான் காய்க்கும். உங்க வீட்டை சுத்தி இருக்க மரங்கள் சுத்தமா வெயில் கிடையாது. ஒரு சோலை மாதிரி தேவைதான். உங்களுக்கு ஆக்சிஜன் அதிகமா கிடைக்கும். நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஆனா வெளிச்சம் வேணும்னா மாடியில வைக்கணும். அது நீங்களே புரிஞ்சிருக்கீங்க. அது வரைக்கும் ரொம்ப அதனாலதான் அண்ணன் நான் தேடி போனேன். சரி, ஓகே. ஆமா, சரி, ஓகே. இப்போ இந்த செங்கவர்க்கன் மாவை பற்றி பேசலாம். ஆக்சுவலா அந்த செங்கவர்க்கன் மாவு உங்களுக்கு இதை கேட்டு நீங்களே கேட்டீங்க இல்லையா? நான் இதுதான் கேட்டேன். ஆமா, இது செங்கவர்க்கன் நம்ம ஊர்ல உள்ளது. ஆமா, நம்ம ஊர் முக்கியமாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல செங்கவர்க்கன்னு சொல்லி வச்சனால அதுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. ஆனா சாதாரண மற்ற பழங்கள்லாம் ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் விக்குதுன்னா இது 200 ரூபாய் கிலோ விக்குது. இந்த செங்கவர்க்கன் மாம்பழத்தை நீங்க ஏற்கனவே சாப்பிட்டுருப்பீங்க. ஆமா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க? 35-40 வருஷம் இருக்கும். நீங்க அப்ப சாப்பிட்டதுதான். ஆனா அந்த ஞாபகம் உங்களை இழுக்குது இல்லையா? எனக்கு நம்ம ஊருனாலே அது ஒரு தனி இது களப்பாடி ஒண்ணு, ரெண்டும் நான் ரொம்ப விரும்புவேன். சரி, களப்பாடி இந்த சீசன்ல காய்ச்சுது நீங்க இல்லையா? வச்ச உடனே காய்ச்சுது. ரெண்டு தடவை காய்ச்சுது. 2 தடவை காய்ச்சு. ஆனா ஒன்று அனுப்பல. இப்போ இது எப்படி இருக்கும் பழம்? நிறைய பேருக்கு பொதுவா இந்த பழத்தை பற்றி நீங்க சொல்லுங்க. சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதாவது என்னன்னா அதை நம்ம கடிச்சு சாப்பிடுற, நம்மள கையில இது பண்ணி அதை வெட்டி சாப்பிடணும்னு இல்ல, அதை கடிச்சு சாப்பிடும் போது அதுக்குள்ள டேஸ்டே தனி. சரி, எப்படி இருக்கும் டேஸ்ட்? அது
அது டேஸ்ட் எப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு அது நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஆமா. வித்தியாசம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைட்டா நார் இருக்கும். நார் இருக்கும், கண்டிப்பா நார் உண்டு. ஆமா, அது நார் கட் பண்ண முடியும். ஆனா அந்த நார் இருக்கிறதுனால அந்த பழத்துக்கு இதே தனி ஒரு மனம், ஒரு ருசி, அது மாதிரி வித்தியாசமான. கண்டிப்பா. அப்போ செங்கவருக்கு மரம் உங்க வீட்லயே ஏற்கனவே இருந்ததா? இல்ல, எங்க மரம் இல்ல. எங்க அப்பா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துல வாவொலி சந்தைன்னு ஒண்ணு, அது மார்த்தாண்டம். ஆமா, மார்த்தாண்டம் பக்கத்துல. அவங்க டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அங்க இருந்து வாங்கிட்டு வருவாங்க அடிக்கடி. அந்த வாவொலி சந்தைன்னு சொல்லியாச்சுனால அங்க இருந்து நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, ஸ்பெஷலி இந்த செங்கவர்க்க. ஆனா உங்களுக்கு 2 வெரைட்டி தான் பிடிச்சிருக்கு, செங்கவர்க்க, களப்பாடி. ஏன்னா களப்பாடி எனக்கு ஊர்ல தோட்டத்துல இருக்குது. ஆமா, இப்பவும் இருக்குது. ஓகே, ஆமா. செங்கவர்க்க நீளம், செங்கவர்க்க இது களப்பாடி. ஆமா, இப்போ கூட இப்ப அக்டோபர் மாசம் எங்கேயுமே மாம்பழம் பார்க்க முடியாது. சரி, உங்க வீட்டுல இப்ப காய்ச்சிருக்கிறது பார்த்த உடனே தான் நானும் வந்தேன். சரி, எங்க தோட்டத்திலயும் காய்ச்சிருக்கு. எனக்கு அண்ணன் உங்களுக்கு கூப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரி, ஆனா எனக்கு நான் போட்டோ பிடிச்சி எனக்கு உடனே உங்களுக்கு அனுப்பணும்னு தான் நான் உடனே அனுப்புனேன். நீங்க எனக்கு உடனே போன் அடிச்சீங்க. போன் அடிச்சு அண்ணா எப்படி அப்படின்னு உடனே இப்படி காய்ச்சிருக்கு, நான் வரேன் கண்டிப்பா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது பாக்கணுங்கிறது தான் ரொம்ப சந்தோஷத்துல வந்தோம். இப்ப இதுக்கு தேவையான உரங்களை வச்சிடலாம். ஒரு வாட்டி நம்ம உரம் வைக்கிறோம், அந்த உரத்தை வச்சிடலாம். அதுவே இந்த கிளைகள் எல்லாம் கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த கிளைகள் எல்லாம் கொஞ்சம் ஒரு திருப்பி அது டேமேஜ் ஆகாம இருக்கிறதா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி விட்டோம்னா அந்த மரம் பாதிக்காது. அதே வச்சிடலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க இது உரம் வைக்கணும். எனக்கு அது ப்ராப்பரா செய்யணுங்கிறதுக்காக தான் எனக்கு உங்க ஆளுகளை நீங்க கூட்டிட்டு வாங்க, உரம் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அது எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு மரங்கள் இருந்தாலும் மாடியிலயும் செடிகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்கிறது. நாங்க வந்து பார்த்தது எனக்கு பிடிச்சது அங்கேயே மாடி தோட்டத்துல எல்லாமே நான் பார்த்தேன், எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதனால நானும் மாடி டைம் வந்திருப்பீங்க. இல்ல, சீசன் இல்ல, மற்ற டைம்ல தான் வந்தேன் அங்க. ஆனா காய் ஒண்ணும் இல்ல நான் வரும்போதும் கூட. ஆனா எனக்கு அதுக்கு வச்சிருந்த அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த முறைப்படி வச்சிருந்ததுனால நானும் முறைப்படி வைக்கணுங்கிறதுக்காக அப்படி முழுசா. இப்போ நம்ம ஆரம்பத்துல பேசும்போது சொன்னேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி உரம் வைக்கணுங்கிறது. ஆமா, அது தரையில வச்சிருக்க செடிகளுக்கு பொருந்தும். இப்போ மாடியில வச்சிருக்கோம்னா நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு மண்ணை கிளறி ஏதாவது கடல் பாசி உரம், வேப்ப முன்னாக்கு, மண்புழு உரம், இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். போட்டுட்டே இருந்தா அது குழந்தை மாதிரி. ஒரு நம்ம கோழியை அடைச்சு வளர்க்குறாங்க இல்லையா, ஆட்டை அடைச்சு வளர்க்குறாங்க இல்லையா, அதுமே தீனி போட்டுட்டே இருக்கணும். மண்ண தரையில வச்சிருக்கக்கூடிய மரங்கள்னா நம்ம வேரோட்டம் இருக்கும். அது எங்கேயா பக்கத்துல போய் இருந்து கூட பக்கத்து மரத்துக்கு வைக்கிறதோ இல்ல அந்த பூமியில இருக்க சத்துக்கள் அது ஈஸியா எடுத்துக்கும். அதனால மாடியில வச்சிருக்க செடிகளுக்கு எப்பவுமே மாசந்தோறும் நம்ம உரங்களை போட்டு பராமரிச்சாதான் நல்லா வரும். அதை நீங்க தொடர பண்ணுங்க. கண்டிப்பா. நீங்க இப்ப சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதை நான் ஃபாலோ பண்றேன் கண்டிப்பா. ஓகே, ரைட். உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, ரைட். ரொம்ப சந்தோஷம்.